எகிப்துக்கு ஜனங்கள் உதவி கேட்டு போவதை பார். ஜனங்கள் குதிரைகளை கேட்கிறார்கள். குதிரைகள் தங்களை காக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எகிப்திலிருந்து வரும் பல ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்களை காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள். படை மிக பெரிதாயிருப்பதால் தாங்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக ஜனங்கள் நினைக்கின்றனர். இஸ்ரவேலின் பரிசுத்தரை தேவனை ஜனங்கள் நம்பவில்லை. ஜனங்கள் கர்த்தரிடம் உதவி கேட்பதில்லை. ஆனால் கர்த்தர் ஞானமுள்ளவராயிருக்கிறார். அவர்களுக்கு எதிராக கர்த்தர் தீங்கு வர பண்ணுகிறார். கர்த்தருடைய கட்டளையை ஜனங்களால் மாற்ற முடியாது. கர்த்தர் எழும்பி தீய ஜனங்களுக்கு யூதா எதிராக போரிடுவார். அவர்களுக்கு உதவ முயல்கிற ஜனங்களுக்கு எகிப்து எதிராகவும் கர்த்தர் போரிடுவார். எகிப்து ஜனங்கள் தேவனல்ல, மனிதர்கள் மட்டுமே. எகிப்திலுள்ள குதிரைகள் ஆவியல்ல, மிருகங்கள் மட்டுமே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். உதவுபவர்கள் எகிப்து தோற்கடிக்கப்படுவார்கள். உதவியை விரும்புகிற ஜனங்களும் யூதா விழுவார்கள். எல்லா ஜனங்களும் சேர்ந்து அழிவார்கள். கர்த்தர் என்னிடம், ஒரு சிங்கமோ சிங்கக்குட்டியோ உண்பதற்காக ஒரு மிருகத்தை பிடிக்கும் போது அது மரித்த மிருகத்தின் அருகில் நின்று கெர்ஜிக்கும். அப்போது அந்த சிறந்த சிங்கத்தை எதுவும் பயமுறுத்தாது. மனிதர்கள் வந்து சிங்கத்தின் அருகில் சத்தமிட்டால் அது அஞ்சாது. மனிதர்கள் அதிகமாக ஓசை எழுப்பலாம், ஆனால் சிங்கம் வெளியே ஓடாது என்று கூறினார். அதுபோலவே சர்வ வல்லமையுள்ள கர்த்தரும் சீயோன் மலைக்கு வருவார். அம்மலையில் அவர் போரிடுவார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எருசலேமை பறவைகள் கூட்டுக்கு மேல் பறப்பதைப் போன்று காப்பாற்றுவார். அவளை கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் கடந்து வந்த எருசலேமை காப்பாற்றுவார். இஸ்ரவேலின் பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுக்கு எதிராக திரும்பினீர்கள். நீங்கள் தேவனிடம் திரும்பி வர வேண்டும். பிறகு நீங்கள் செய்த பொன்னாலும் வெள்ளியாலனுமான விக்கிரங்களை தொழுது கொள்வதை ஜனங்கள் நிறுத்துவார்கள். நீங்கள் அந்த விக்கிரங்களை செய்யும் போது உண்மையில் பாவம் செய்தீர்கள். ஆசிரியா வாளால் தோற்கடிக்கப்படும், ஆனால் அந்த வாள் ஒரு மனிதனின் வாள் அல்ல. ஆசிரியா அழிக்கப்படும், ஆனால் அந்த அழிவானது மனிதனின் வாளிலிருந்து வராது. ஆசிரியா தேவனுடைய வாளிலிருந்து தப்பி ஓடுவான், ஆனால் இளைஞர்கள் கைப்பற்றப்பட்டு அடிமைகளாக்கப்படுவார்கள். அவர்களது பாதுகாப்புக்குரிய இடம் அழிக்கப்படும். அவர்களின் தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அவர்களின் கொடியை விடுவார்கள். கர்த்தர் இவற்றை கூறினார். கர்த்தருடைய பலிபீடம் சீயோனில் இருக்கிறது. கர்த்தருடைய அடுப்பு பலிபீடம் எருசலேமில் இருக்கிறது.